நம்ம பெடிகிரின்னு ஒன்று பார்த்துருக்கோங்க. யாருக்கு வாங்குவாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது? நாய்க்கு. பிஸான்னு ஒன்று பார்த்துருக்கோம். அது யாருக்கு வாங்குவாங்க? மனுஷனுக்கு. பால்ட் ஆயில்னு ஒன்று இருக்குது. அது எதுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள்? குடிச்சிட்டு சாவறதுக்கு. பொட்டாஷ், அமோனியா இந்த மாதிரியான சில பொருள்கள்லாம் வந்து 2010 நிலவரத்தில் 1540 ரூபாய் ஒரு மூட்டை அப்படிங்கிற நிலைமையில் இருந்து 2020 அப்படியே 10 வருஷத்தில் 3700 ரூபா இருக்கு. 200 ரூபா தான் நெல் ஏறி இருக்கு. பாதிக்கு பாதி அவனுடைய செலவு ஏறி இருக்கு. யாரு கவலைப்பட்டது? அவன் சொல்றான், என்ன கவனி, எனக்கு குறிப்பிட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை கொடு, குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் பண்ற அதிகாரத்தை கொடுங்கிறான். அவனுக்கு எதிராக ஒரு 3 சட்டங்களை நம்ம போட்டுட்டு டிராக்டர்ல வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டெல்லி சொல்லுது. யார் பாக்குறது? 3 சட்டங்களுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் 3மே நம்மளுடைய சோத்துக்கான பிரச்சனை. அவன் வேற எதுவும் கேட்கல. கடன் தள்ளுபடி பண்ண முடியுமான்னு கேட்கிறான். உழவர்களை பொறுத்த மட்டில் நாம் நசுக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். உழவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். விவரமான உழவர்கள் வேற்று தொழிலை நம்பினார்கள். விவரமற்றவர்கள் வீட்டு கூரைகளில் தொங்கினார்கள்.